Hi students, welcome to Future Vision Study Center. நாம இப்ப பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வீடியோ யூஜி டெட் நியமன தேர்வு மேக்ஸ் மேஜர் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக நம்மளுடைய சேலம் ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர்ல நீங்க வீட்ல இருந்து பிராக்டிஸ் பண்ற மாதிரி நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் வித் ஸ்டடி மெட்டீரியல்ஸோட இப்போ நாம ப்ரொவைட் பண்றோம். அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்டடி மெட்டீரியல் வித் டெஸ்ட், இந்த டெஸ்ட் பேட்ச் இதுக்கான ஃபீஸ்ல இருந்து 5000 rupees வரைக்கும் டிஸ்கவுண்ட் ஆஃபர் ஒரு லிமிடெட் பீரியடுக்கு நாம ப்ரொவைட் பண்றோம். இந்த டெஸ்ட் பேட்ச் அண்ட் மெட்டீரியல்ஸ் நாம எந்த கேண்டிடேட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றோம்னா, எனக்கு கிளாஸ் பார்க்கறதுக்கு டைம் இல்லைங்க, நான் ஒரு ஃபுல் பிஸி ஷெடியூல்டுல இருக்கேன். ஸோ நீங்க ஒரு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுத்து ஒரு டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு இந்த எக்ஸாம்ல நல்லா ஸ்கோர் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேட்ச் பயன்படும். ஸோ அதை பத்தி தான் நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். நம்மளுடைய இந்த மேக்ஸ் மேஜருக்கான சிலபஸ் 2023 தான் நமக்கு ஃபர்ஸ்ட் சிலபஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சிலபஸை பேஸ் பண்ணி தான் இந்த மேக்ஸ் மேஜருக்கு நாம டெஸ்ட் பேட்ச் அண்ட் மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோம். எந்த லாங்குவேஜ்ல கொடுக்குறோம்னா இங்கிலீஷ் மீடியத்துல தான் கொடுக்குறோம். ஸோ மேக்ஸ் அப்படின்றதுனால அதை தமிழ்ல எழுதுறது அவ்வளோ கொஞ்சம் டிஃபிகல்ட் அப்படின்றதுனால இங்கிலீஷ் மீடியத்துல நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஓகே, அடுத்தது தமிழ் தகுதி தேர்வு இதுல ஆட் பண்றோம். ஸோ ரெண்டுமே தான் இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். நம்மளுடைய டார்கெட் எப்படின்னா ஒரு 150 மார்க்குக்கு 140 மார்க் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு டெஸ்ட் ஷெடியூல்டு அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸை ஃபோக்கஸ் பண்றோம். ரைட், அடுத்தது கடந்த தேர்வுல நம்மளுடைய பயிற்சி மையத்துல வெற்றி பெற்று இப்போ ஜாப்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய டாப்பர் ஸ்டேட் 6th ரேங்க், 3rd ரேங்க் அண்ட் 5th ரேங்க் வரைக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். அதே போல ஸ்டேட் லெவல்ல 6th ரேங்க், இந்த மாதிரி ஒரு டாப் ரேங்கஸ் கொடுத்திருந்தோம். மொத்தம் 31 மாணவர்கள் கடந்த யூஜி டெட் நியமன தேர்வுல வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ இந்த மாணவர்கள்லாம் ஜாப்ல இருக்காங்க. ஓகே, இவங்களை போல நீங்களும் வரக்கூடிய தேர்வுல வெற்றி பெறணும் அப்படின்னா ஹையஸ்ட் மார்க் வேணும். அப்படி ஹையஸ்ட் மார்க் எடுக்கிறதுக்காக இப்போ ஒரு டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ்டா நடந்த பிஜிடிஆர்பி மேக்ஸ், அந்த பிஜிடிஆர்பி மேக்ஸ்லயும் நம்மளுடைய வெற்றி மாணவர்கள் இவங்க எல்லாம் இப்போ கவர்மெண்ட் டீச்சரா பிஜில ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸ்டேட் லெவல்ல 6th ரேங்க் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ மேக்ஸ்ல உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஃபேக்கல்டி டீம் இருக்காங்க. ஸோ அவங்க மூலியமா கிரியேட் பண்ண ஸ்டடி மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறம் இந்த வெற்றி பெற்ற மாணவர்களுடைய வழிகாட்டுதல், இதன்படி நாங்க உங்களுக்கு இந்த தடவை ஒரு சூப்பர் ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்க போறோம். ரைட், இதுல எங்களுடைய மெயின் மோட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களை ஜஸ்ட் பாஸ் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அதாவது பாஸ் பண்ண வைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ரேங்க் ஹோல்டரா மாத்தணுங்கிறது தான் எங்களுடைய மெயின் எய்ம். ஏன் அப்படின்னா ரேங்க் ஹோல்டரா வந்தீங்கன்னா நீங்க விரும்பின இடத்துல ஜாப் கிடைக்கும். ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா சிவி அடிப்படையில உங்களுடைய அந்த நீங்க சூஸ் பண்ற இடத்துக்கு வேற ஒருத்தர் ஈஸியா மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா டாப் ரேங்க் எடுத்து கவுன்சிலிங்ல ஃபர்ஸ்ட் போறோம். ஸோ நமக்கு பிடிச்ச இடத்துலயே ஜாப் வாங்க போறோம். அதுதான் நம்மளுடைய டார்கெட். அடுத்தது ஸ்டடி மெட்டீரியல்ஸ். அப்ப நம்ம ஃபோக்கஸ்டே மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேட்ச் தான். அதாவது மெட்டீரியலை வச்சு ப்ராக்டிஸ் பண்ண போறோம், அதுல கண்டென்ட் எல்லாம் லேர்ன் பண்ண போறோம், அப்புறம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ அப்போ இந்த மெட்டீரியல்ஸ் நம்ம எப்படி மேக் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய யூஜி சிலபஸ் 10 யூனிட்ஸ்க்கும் ஆல்ரெடி நம்மளுடைய சிலபஸை பேஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. சோர்ஸ் புக்கை பேஸ் பண்ணி மெட்டீரியல்ஸ் தயாரிக்கிற மாதிரி நாங்கள் ஒரு பிளான் வச்சிருக்கோம். ஸோ நம்மளுடைய சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம யூஜி, பிஜி, அப்புறம் ஒரிஜினல் ஆத்தர்ஸ் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதுல ஆர்டர் வைஸா நாம நோட்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஈஸி டு ஸ்டடிஸ், அதாவது கான்செப்ட் பேஸ் பண்ணி நம்ம இந்த மெட்டீரியல்ஸை மேக் பண்ணியிருக்கோம். ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். 10 யூனிட்ஸ்க்கும் இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2000 பேஜஸ் இருக்கும். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் நம்மளுடைய ஹேண்ட் ரைட்டிங்ல இருக்கும். அதாவது நம்ம எழுதியிருப்போம், ஆனா சூப்பரான ஹேண்ட் ரைட்டிங்ல இருக்கும். அழகா பார்க்கும் பொழுது உங்களுக்கு புரியும், அந்த மாதிரி இருக்கும். தமிழ் எலிஜிபிலிட்டிஸ்க்கு நம்ம கொடுக்குறோம். டோட்டலா 11 மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். அட்மிஷன் பண்ண உடனே வித்தின் 2 டேஸ்ல உங்களுக்கு நாங்க இங்க இருந்து கொரியர் சென்ட் பண்ணிடுவோம், நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மெட்டீரியல்ஸ் நாம எப்படி மேக் பண்றோம், எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம சாம்பிள்ஸ் பார்க்க முடியும். ஸோ நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி அட்மிஷன் பண்ண உடனே உங்களுக்கு கொரியர் மூலியமா வீட்டுக்கு சென்ட் பண்ணிடுவோம். ஒவ்வொரு யூனிட் வைஸ்டா இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே மேக்ஸ் மேஜருக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த மாதிரி ஹேண்ட் ரிட்டன்ல எழுதியிருப்பாங்க, இண்டெக்ஸ் பேஜ் கொடுத்துருப்பாங்க, நம்மளுடைய சிலபஸை பேஸ் பண்ணி மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஸோ இதை நீங்க பிடிஎஃப் ஃபைலாவே பார்க்க முடியும். ரொம்ப சூப்பரா உங்களுக்கு புரியுற மாதிரி அழகா இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கும்.
ஸோ டோட்டலா உங்களுக்கு 11 புக்ஸ் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு கொரியர் வந்துடும். ஸோ 11 ஸ்டடி மெட்டீரியல்ஸ். ஓகே, நல்லா இருக்கும், ஹார்ட் காப்பி சூப்பரா இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நீங்க படிக்க போறீங்க, இந்த எக்ஸாம் ஃபுல்லாவே தயாராக போறீங்க. அடுத்தது மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வந்துருச்சு. மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கும், நம்ம சிலபஸ் ஆர்டர்ல இருக்கும். ரைட், அடுத்தது டெஸ்ட். இப்ப டெஸ்ட்ல நம்ம டார்கெட் என்ன, 150க்கு 140 எடுக்கணும். ஸோ 140 எடுத்தா ஒரு நல்ல ரேங்க். அப்ப நல்ல ரேங்க் எடுக்கும் போது நீங்க தான் கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் போவீங்க, உங்களுக்கு விரும்புற இடத்துல கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். அப்ப இதுக்கு எப்படி சார் பிராக்டிஸ் பண்றது அப்படின்னா, ஒரு நல்ல பயங்கர டெடிகேட்டடா நீங்க பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கணும். அப்போ நாங்க நிறைய டெஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்றோம். இப்ப கண்டென்ட் நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்க, ஆனா டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்க பார்க்கணும். மேக்ஸ்ல நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது இருக்குன்னா, டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். இப்போ மேக்ஸ்ல 150 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா 150 கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு சம்மாவே ப்ராப்ளமாவும் இருக்காது எல்லாமே. ஸோ அதுலயும் ஒன் லைனர் டைப்லயும் இருக்கும் இல்லையா, சிங்கிள் டைரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா. அப்போ அந்த மாதிரி டைரக்ட் கொஸ்டின்ஸை நீங்க எவ்வளவு டைம்ல எத்தனை செகண்ட்ஸ்ல ஆன்சர் பண்றீங்க, ஒரு மீடியம் ஆஃப் சம்ஸ், அதாவது கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிறீங்க, அப்புறம் கொஞ்சம் நல்ல டிஃபிகல்ட் சம்ஸே நீங்க போர்ட்ல சப்போஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 2 போர்டு கவர் ஆகுற மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அதை எவ்வளோ டைமிங்குள்ளார நீங்க ஆன்சர் கொண்டு வரீங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ நாங்க ஈஸி லெவல், மீடியம் லெவல், டஃப் லெவல்னு இப்படிதான் நாங்க எவ்ரி கொஸ்டின்ஸ்லயே கொஸ்டினை மிங்கிள் பண்ணி கொடுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த டெஸ்ட் நீங்க ஃபோக்கஸ் ஸ்டார்டிங்ல இருந்தே பண்ணி டைம் மேனேஜ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணா ஈஸியா இந்த டெஸ்ட் நீங்க ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்தது நாங்க கொடுக்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே உங்களுக்கு ரெடிமேடு டைப். அதாவது உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வீட்டுக்கு கொரியர் வந்துடும், த சேம் டைம் கொஸ்டின் பேப்பரும் கொரியர் வந்துடும். அப்ப மெட்டீரியலோட சேர்த்து கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு இருக்கும், அதுக்கு ஆன்சர் ஷீட்டும் கொடுத்துருவோம், தனியா OMR ஷீட்டும் கொடுத்துருவோம். ஸோ மெட்டீரியல் வச்சு படிக்கிறீங்க, டெஸ்ட் வச்சு ப்ராக்டிஸ் பண்றீங்க, ஆன்சர் செக் பண்றீங்க, மார்க் நமக்கு தெரிஞ்சிருச்சு, OMR ஷீட்ல நீங்க ஷேர் பண்றீங்க. ரைட், அதுக்கப்புறம் என்ன பண்றது தெரியுங்களா, உங்களுக்கு சம்முக்கு எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்குறோம். எக்ஸ்பிளனேஷன்ஸ் எங்க கொடுக்குறோம்னா நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷன்ஸ்ல எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்குறோம். ஸோ எக்ஸ்பிளனேஷன் நீங்க வியூ பண்ணி ஒவ்வொரு சம்முக்குமே நீங்க முழு ஆன்சரை லைன் பை லைன் டெரிவேஷன் பண்ணதையும் நீங்க செக் பண்ணிக்க முடியும். அந்த எக்ஸ்பிளனேஷன்ஸை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிற ஆப்ஷனுக்கும் PDF நாங்க ப்ரொவைட் பண்றோம். ஸோ இது எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும் எங்களுடைய மொபைல் ஆப்ல. அடுத்தது இந்த டெய்லி டெஸ்ட் எழுதுறதுக்கு ஒரு ஸ்டடி டைம் கொடுக்குறோம். அதாவது என்னன்னா, இப்போ யூனிட் 1 அல்ஜிப்ரா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த அல்ஜிப்ரால எத்தனை சாப்டர் இருக்கு, அப்போ அந்த ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் படிக்கிறதுக்கு எத்தனை நாட்கள் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி நாங்க 10 யூனிட்ஸ்க்குமே சாப்டர் வைஸா ஒரு ஷெடியூல் கொடுத்துருவோம். அந்த ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி நாட்கள் கவுண்டிங் கொடுத்துருவோம். அந்த நாள் என்ன டேட்டுங்கிறத நீங்க மென்ஷன் பண்ணிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு டைம்ல ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அப்போ எல்லாரும் ஒரே டைம்ல டெஸ்ட் எழுத முடியாது, எல்லாத்துக்கும் ஒரே டெஸ்ட் இருக்காது. ஆனா எல்லா டெஸ்ட்டுமே உங்க கையில ரெடிமேடா இருக்கும். ஏன்னா நாங்க அட்மிஷன் பண்ணும்பொழுதே மெட்டீரியல் வித் கொஸ்டின் பேப்பர் தான் உங்களுக்கு சென்ட் பண்றோம். ஸோ அப்போ உங்க கையில கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. ஸோ சில பேர் நீங்க ஃபுல் டைமா ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, அப்ப நீங்க என்ன பண்ணலாம், சீக்கிரமா டெஸ்ட் எழுதுவீங்க. சில பேர் இனி ஜாப் போயிட்டு பார்ட் டைமா பண்ணுவாங்க, அப்போ அவங்க கொஞ்சம் லேட்டா பண்ணுவாங்க. அப்போ இப்பையில இருந்து ஒரு 100 டேஸ்க்கு நீங்க டார்கெட் பண்ணிக்கணும். அந்த 100 டேஸ்க்குள்ளார நீங்க டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் நாங்க என்ன கொடுத்துருக்கோமோ அதை நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கணும். நீங்க வெறும் டெஸ்ட் மட்டும் எழுத போறதில்ல, மெட்டீரியல் வச்சு நீங்க படிக்க போறீங்க இல்லையா. ஸோ அப்போ அந்த டைம் அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். டோட்டலா எவ்வளவு டெஸ்ட் சார் கொடுக்க போறோம்னா 111 டெஸ்ட் கொடுக்க போறோம். அதுல பாத்தீங்கன்னா 6742 கேள்வி பதில்கள் இருக்கிற மாதிரி நாங்க கொடுக்குறோம். சரிங்களா? சோ அப்ப அந்த 111 6742 அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு எலாபரேட்டான டெஸ்ட் உங்களுக்கு இருக்க போகுது. அடுத்தது இந்த டெஸ்ட் எல்லாமே உங்க கையில ஹார்ட் காப்பியா வரும்பொழுது நீங்க எவ்வளவு தடவை வேணாலுமே ரிப்பீட்டடா நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்க முடியும். அதுக்குள்ள எக்ஸாம்ஸ் வரைக்கும் இந்த மொபைல் ஆப் ஆக்சஸ் இருக்கும். எதுக்குன்னா இந்த டெஸ்ட்டுக்கு உண்டான டெரிவேஷன் நீங்க பாக்குறதுக்கு. அதுக்குள்ள நீங்க கொஸ்டின் பேப்பர் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்களா, உங்களுக்கு அந்த ட்ரபிள்ஸுமே இருக்காது. எப்ப வேணாலும் நீங்க அதை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது நம்ம டெஸ்ட்டுக்கான ஒரு பிளான் கொடுக்குறோம். அதாவது 10 யூனிட்ஸ் இருக்கு. இந்த 10 யூனிட்ஸுமே யூனிட் வைஸா சாப்டர் நம்ம டாபிக் வைஸ் டெஸ்ட்னு ஒன்று கண்டக்ட் பண்ணி கொடுக்க போறோம். இப்போ 111 டெஸ்ட்னு சொன்னேன் இல்லைங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்ல எத்தனை சாப்டர் இருக்கு, எத்தனை டெஸ்ட், ரெண்டாவது யூனிட்ல எத்தனை சாப்டர் இருக்கு, அது மாதிரி சாப்டர் வைஸ் டெஸ்ட் கொடுக்க போறோம். அப்புறம் 50% ஆஃப் டெஸ்ட் பர் யூனிட். அதாவது ஒரு யூனிட்ல 10 சாப்டர், அந்த 10 சாப்டரையே முதல் 5 சாப்டர்னு சொல்லி ரிவிஷன் டெஸ்ட் அப்படி பிரிச்சு ஒரு டைப்ல கொடுக்க போறோம். அப்புறம் ஒரு யூனிட்டை ஃபுல்லாவே முதல் சாப்டர்ல இருந்து கடைசி சாப்டர் வரைக்கும் அது மாதிரி ஒரு டெஸ்ட் கொடுக்க போறோம். அப்புறம் ரிவிஷன் டெஸ்ட்னு சொல்லி ஒவ்வொரு 3 யூனிட்டுக்கு சேர்ந்து ஒரு டெஸ்ட். இப்ப 10 யூனிட், முதல் 3 யூனிட் ஒரு ரிவிஷன், அடுத்த 3 யூனிட் ஒரு ரிவிஷன், அடுத்த 3 யூனிட் 4 யூனிட் ஒரு ரிவிஷன், அந்த மாதிரி கொடுக்க போறோம். அப்புறம் 10 யூனிட், முதல் 5 யூனிட் ஒரு ரிவிஷன், அடுத்த 5 யூனிட் ஒரு ரிவிஷன், அப்புறம் 10 யூனிட்ஸ் சேர்ந்து ஒரு டெஸ்ட், அந்த மாதிரி டைப்ல கொடுக்க போறோம். இது மட்டும் இல்லாம
லாஸ்ட் இயர் நடந்த யூஜி டெட் நியமன தேர்வுடைய மாடல் கொஸ்டின், பிஜிடிஆர்பி இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம் உடைய மாடல் கொஸ்டின்ஸ், நெட் செட்ன்ற மாதிரி எக்ஸாம் இந்த சிலபஸை பேஸ் பண்ணி எங்கெங்க கொஸ்டின்ஸ் இருக்கோ அந்த டெஸ்ட் மாடல் நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம். கடைசியா நீங்க வந்து ஸ்டேட் லெவல் எக்ஸாம் நடத்த போறோம். அந்த ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ல உங்க ரேங்க் லிஸ்ட் வரைக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம். சோ இந்த டெஸ்ட் எல்லாமே நீங்க வீட்ல இருந்தே பிராக்டிஸ் பண்ண போறீங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நாங்க கீ எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துறோம். மொபைல் அப்ளிகேஷன்ல நீங்க ஆப்ல போய் நீங்க அந்த பிடிஎஃப் டவுன்லோடு நீங்க பண்ணி எக்ஸ்பிளனேஷன் நீங்க பாத்துக்க முடியும். OMR ஷீட்ல தான் நீங்க எழுத போறீங்க, மார்க்கும் செக் பண்ண போறீங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நீங்க மொபைல் ஆப்ல 4 ஆப்ஷன் போட்டு எழுதிக்கலாம், பிளஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். சோ இந்த மாதிரி ஒரு எலாபரேட்டான டெஸ்ட் பேட்சில் தான் கொடுக்க போறோம். இப்போ யூனிட் வைஸா நாங்க அந்த எப்படி பிரிச்சிருக்கோன்ற எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன். 10 யூனிட் இருக்கும். அந்த 10 யூனிட்டுக்கு டாபிக் வைஸா என்ன கொடுக்க போறோம்? 1352 கொஸ்டின்ஸ் நான் இங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கேன். சோ இதான் டாபிக் வைஸ் டெஸ்ட். டாபிக் வைஸ் டெஸ்ட் எவ்ரி யூனிட். அப்ப இதுதான் இங்க சொல்றேன். அப்ப டாபிக் வைஸ் டெஸ்ட் 1352 இதுதான் டாபிக் டெஸ்ட். அப்ப 64 டாபிக் டெஸ்ட் பிரிச்சிருக்கேன். அடுத்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா 50% ஆஃப் யூனிட் எவ்ரி டெஸ்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, எவ்ரி யூனிட்ஸ்க்கு. சோ அது பாருங்க, ஒவ்வொரு யூனிட்டுமே 50% ஆஃப் சிலபஸ்ல நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம். நெக்ஸ்ட் டாபிக் வைஸ் டெஸ்ட்ல மொத்தம் 64 டாபிக் 1352 கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம். அப்புறம் ஒவ்வொரு யூனிட்லயும் ஒரு ஃபுல் டெஸ்ட் கொடுக்குறோம். 10 யூனிட்டுக்கு 1500 கொஸ்டின்ஸ். இதுதான் யூனிட் 1ல இருந்து 10 வரைக்கும் உண்டான ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 150 மார்க் உள்ள டெஸ்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 50% ஆஃப் சிலபஸ் ஒவ்வொரு யூனிட்லயும் 2ஆ பிரிச்சு ஒவ்வொரு யூனிட்லயும் 2 டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம். 50 மார்க்குக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்க மாதிரி. சோ இது டாபிக் வைஸ் டெஸ்ட் 10 யூனிட்ஸ்க்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் ஒவ்வொரு 30% ஆஃப் சிலபஸ், அதாவது யூனிட் 1, 2, 3 ஒரு ஃபுல் டெஸ்ட், அப்புறம் அடுத்த 4 யூனிட் ஒரு ஃபுல் டெஸ்ட், அடுத்த 3 யூனிட் ஒரு ஃபுல் டெஸ்ட். அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் 3ல 50% ஆஃப் சிலபஸ், அதாவது முதல் 5 யூனிட் அடுத்த 5 யூனிட், இப்படி நிறைய ஃபுல் டெஸ்ட் நீங்க எழுதிக்கிட்டே இருப்பீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், தமிழ் எலிஜிபிலிட்டி, அப்புறம் 3 ஸ்டேட் லெவல் எக்ஸாம் இதெல்லாம் கண்டக்ட் பண்றோம். மொத்தம் 110 டெஸ்ட், அதாவது 111 டெஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணிருக்கோம். அதுல 6742 தேர்வுகள் டோட்டலா அதுல இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது இந்த டெஸ்ட் நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வர போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி நீங்க படிக்கணும். அதாவது 10th 12th போர்டு எக்ஸாம் பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கணும். டெய்லியுமே எழுதின டெஸ்ட்டுக்கு நீங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். டெய்லியும் நீங்க படிக்கிற ஷெட்யூல்ட் அப்டேட் பண்ணுங்க. காலையில 5 மணிக்கு எழுந்து படிங்க, நைட்டு 11 மணி வரைக்கும் படிங்க. ஒரு நாளைக்கு 5 to 8 மணி நேரம் படிச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் சிலபஸ், அதுக்கப்புறம் சாம்பிள் மெட்டீரியல் டெஸ்ட், அந்த டெஸ்ட் ஷெட்யூல்டு, இது எல்லாமே நீங்க பார்க்க முடியும். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த யூஜி மேக்ஸ்க்கு அந்த டெஸ்ட் பேட்ச்க்கான டைம் டேபிள் ஷெட்யூல்டு, மாடல் கொஸ்டின் பேப்பர், ஒவ்வொரு யூனிட்டுக்கும் சாம்பிள் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் லிங்கை டச் பண்ணுங்க. futurevisionis.com நம்ம வெப்சைட்ல போய் கனெக்ட் ஆகும். அதுல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கேன், ஒரு டெலகிராம் குரூப் கொடுத்துருக்கேன். அதுலயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் உடைய ஒவ்வொரு அப்டேஷனும் இருக்கும். அடுத்தது இந்த மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேட்ச்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 15,000 ரூபாய் ஃபீஸ் இதுக்கு கோட் பண்ணிருக்கோம். 5,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணிருக்கோம். பட் ஒரு லிமிடெட் பீரியட் வரைக்கும் தான். சோ 10,000 ரூபாய் இதுக்கான காஸ்ட். இந்த 10,000 நம்ம என்ன கொடுக்குறோம்? ஸ்டடி மெட்டீரியல் 10 யூனிட்ஸ்க்கு மேஜர் பிளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதுக்கப்புறம் உங்களுக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட், ஆஃப் யூனிட் டெஸ்ட், ஃபுல் யூனிட் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸ் சொல்லி ஒரு ஃபுல் டெஸ்ட் பேக்கேஜே கொடுக்குறோம். இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கான பேமெண்ட் டீடைல்ஸ், ஜிபே, போன்பே, அப்ளிகேஷன்ஸ், அடுத்தது என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணுங்கிற எல்லா விவரமுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்க பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். யூஜி டெட் நியமன தேர்வுல நம்ம எல்லா மேஜருக்குமே கிளாஸ் எடுக்கிறோம். தமிழ் மேஜர்ல இருந்து தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஹிஸ்டரி, ஜியோகிராஃபின்னு 9 மேஜருக்கு கிளாஸ் எடுக்கிறோம். அது மட்டும் இல்லாம ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்றோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்க. அதே போல எனி டவுட் நம்ம கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த யூஜி மேக்ஸ் எக்ஸாம்ல நீங்க சக்சஸ் பண்ணி உங்க ஓன் நேட்டிவ்ல நீங்க ஜாப் வாங்குறதுக்கு நம்மளுடைய பயிற்சி மையத்துல எல்லா விதமான சப்போர்ட்டும் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். வேற எந்த டவுட் இருந்தாலும் இமிடியேட்டா கால் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. Future Vision Study Center, second floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.